மாலை முரசு ரைட் வித் வைப்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஈவியை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். எலக்ட்ரிக்ஸ் ஈவி. I think the girls with their nails done now. ஸோ இந்த பிராண்டை பத்தி இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஈவில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு இந்தியன் மேட் ஈவி. அதுவும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கம்பெனி சொல்லலாம், லிவ்கார்ட். இதுக்கு முன்னாடி வந்து இன்வெர்டர், யூபிஎஸ் இது எல்லாத்துலயும் பார்த்துருப்போம். ஸோ அவங்களுடைய ஈவி தான் இந்த எலக்ட்ரிக்ஸ். அண்ட் இந்த வண்டியோடைய மாடல் என்ன பார்த்தீங்கன்னா என்டியூரோ 2.0. ஸோ இந்த 2.0 வந்து என்ன ஸ்பெஷல்? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஈவி அப்படின்னு வந்து சொல்றாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு கீழே. ஸோ இந்த ஈவில வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஈவில வந்து பாஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வச்சிருக்காங்க. அதாவது என்டியூரோ 2.0 பதிலாக பாஸ் எஸ்ன்னு ஒன்று வரும், ஓகேவா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வண்டியை மட்டும் நீங்க வந்து 70,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். பேட்டரி ஈவில வந்து பேட்டரி இல்லாம, சரிங்களா? ஸோ 70,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு மந்த்லி வந்து நீங்க, அதாவது பையருக்கும் ஓனருக்கும் அந்த இந்த எலக்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த பேட்டரி கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் படி நீங்க வந்து மந்த்லி 1200 ரூபா வந்து எப்படி நீங்க ஃபியூலுக்கு கட்டுறீங்களோ அது மாதிரி வந்து பேட்டரிக்கு நீங்க 1200 ரூபா கட்டினீங்கன்னா போதுமா. ஸோ வண்டி வந்து வெறும் நீங்க 70,000 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாமா. ஆனா அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்க ஓட்டலாம். அதுக்கு நடுவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி வந்து உங்களுக்கு போகுது, பேட்டரி ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட பேட்டரி ப்ராப்ளம் ஆனாலும் உடனே வந்து புது பேட்டரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஷோரூம்ல. ஸோ இது வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஈவிலுமே இல்லாத ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்புறம் டெலிவரி பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டுற காரணத்தினால பேட்டரியில எதுவும் இஷ்யூ வந்துச்சுனாலும் அவங்க வந்து அந்த புது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த வண்டியோடைய அப்பியரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டக்குன்னு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த டியோ ஞாபகம் வரும். அந்த ஸ்போர்ட்டிவான ஒரு லுக், அது வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடா ஸ்டார்டிங்ல ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கும்போது நமக்கு அப்ரோச்சபிளா இருக்கிறது வந்து இந்த ரவுண்டட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான். குறிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்டர்ல வச்சிருக்காங்க கீழே. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாக் டைம்ல இப்போ ஒரு டெல்லியோ இல்ல பெங்களூரோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஓட்டுறோம், இல்ல சென்னையில வந்து நம்ம வந்து டிசம்பர் மாசம் அந்த மாதிரி ஓட்டுற வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பனி அதிகமா இருக்கும். ஸோ மேல இருந்தா வந்து உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி கம்மியா இருக்குன்ற காரணத்தினால கீழே வச்சிருக்காங்க, நல்லா வந்து அந்த டெப்த் கிடைக்கிறதுக்காக. அப்புறம் அந்த கட் அண்ட் ஃபினிஷ்ல வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கல்ப்டட் டிசைன் இருக்கு, கொஞ்சம் ரோபோட்டிக் ஃபீல் இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து அந்த மட் கார்ட்லயும் வந்து அங்கங்க டிசைன் எங்கெல்லாம் ஸ்கல்ப் பண்ணி வந்து டிசைன் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இந்த பார்ட்டை பாக்குறதுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு டியோ மாதிரியே இருக்கு. அடுத்து வந்து சைட்ல பார்ப்போம். எனக்கு இந்த ஸ்பெசிபிக்கா இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா 4 கலர் வருது, ப்ளூ, பிளாக், ரெட், ஒயிட். அண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு என்ன சொல்றது, சேம் வந்து உங்களுக்கு டியோட ஃபீல் தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைட் இன் ஸ்லைட் அவுட் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்ரிலியாவில் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இந்த மாதிரியான ஃபுட் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பின்னாடி லுக் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா 90 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 90 செக்மெண்ட் டயர் அக்கர் வந்துடுது. அப்புறம் இந்த இது மட்டும் கொஞ்சம் என்னமோ மாதிரி இருக்கு, ஆடா இருக்கு. பட் இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் கொஞ்சம் இந்த வண்டியில இருந்து டிஃப்ரெண்டா தெரியுற மாதிரி இருக்கு. இந்த வண்டிக்கு இது வந்து ஆடா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ஈவியோட இந்த வண்டிக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது ரிவர்ஸ் மோட் இருக்கு. ஸோ ரிவர்ஸ் மோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க்கிங் பிரேக் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ ரிவர்ஸ் மோட்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க இந்த டிஸ்பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஏஐ டிசைன் மாதிரி இருக்கா. ஸோ இது இன்னும் ஆன் ஆகல, இக்னிஷன் மோட்ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம லிவர் இருக்கு இல்லையா, ஸோ பிரேக் லிவர் இப்படி பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து இங்க இக்னிஷன் பட்டன் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸோ வண்டி வந்து ஆன் ஆயிடும். ஸோ இப்போ வந்து வண்டி ரெடி. ஸோ ரெடின்னு ஒன்று மேலே இங்கே ஆப்ஷன் வந்துடும். ஸோ இங்கே வந்து எஃபிஷியன்சின்றது பேட்டரியோடைய ஸ்ட்ரென்த், அது வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 3 மோட் இருக்கு, ஈகோ மோட், அப்புறம் நார்மல் மோட், அப்புறம் ஃபாஸ்ட் மோட். ஸோ இது ஒன்னொன்னுத்துக்கும் வந்து ரேஞ்சு எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படிங்கிறத இப்போ வச்சிருக்க பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்து இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே கால்குலேட் ஆகும்.
ஸோ ஃபுல் சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ மோடில் 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இதோடைய சார்ஜிங் டியூரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ சார்ஜிங் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 3 to 4 hours வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் 100% சார்ஜ் அப்படிங்கிறது ஆயிடும். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹில் ஹோல் அசிஸ்ட் இருக்கு. ஸோ அது வந்து எப்படி என்கேஜ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் பிரேக் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு பார்க்கிங் பிரேக் வந்து நம்ம இப்படி புஷ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஹில் ஹோல் அசிஸ்ட் வந்து ஆன் ஆகிடும். ஸோ வண்டி எங்கேயுமே மூவ் ஆகுது, அப்படியே வந்து லாக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஸ்லோப்பில் மேலே ஏறும்போது இல்லை உங்கள் வீடு பார்க்கிங் இப்படி இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வேறு சில ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப் மூலியமா வந்து நிறைய விஷயம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். வண்டியுடைய ஸ்பீடை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் ஒருவேளை வந்து ஒரு வண்டி இந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் செக்யூர் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த செக்யூர் மோட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோ மோட்ல தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களால வந்து எந்த மோடுமே வந்து மாற்ற முடியாது. அந்த செக்யூர் மோட்லேயே தான் ஓட்ட முடியும். நீங்கள் என்ன மோட்ல கொடுக்குறீங்களோ அதே மோட்ல தான். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிளோடைய ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கு, அப்புறம் சர்வீஸ் இண்டிகேஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்லேயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸை பற்றி கேட்கும்போது சொன்னாங்க 236 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து சர்வீஸே வந்து ஆகும். அப்புறம் மந்த்லி கேம்பெயின் வந்து வைப்பாங்களாம், ஃப்ரீ கேம்பெயின். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபர் சார்ஜ்லாம் இல்லாமல் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களாம். ஜஸ்ட் இவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இந்த ஈவியை. ஸோ மற்ற ஈவியோட காம்பரேட்டிவாக கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எலக்ட்ரிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப டக்குன்னு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய சீட்ஸ் வந்து குஷனபிளா இருக்கு. அப்படியே உள்ள கொஞ்சம் வாங்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் உள்ள இறங்குற மாதிரி இருக்கு. அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரெண்டாவது, இங்க நீல இருந்து மேல நம்ம இந்த ஹேண்டில் பார் இருக்கு இல்லையா, ஸோ இங்க வர இடங்க வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. அது வரைக்கும் கால் இடிக்காது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்க நீ ரூமும் அதிகமாக தான் இருக்கு. இங்க லெக் ரூமும் கொஞ்சம் கேப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க ஏதாவது வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் இங்க ஹேங் பண்றதுக்கு ஒரு சின்ன ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு மொபைல் சார்ஜ் பண்ற ஒரு கம்பார்ட்மெண்ட். இதுல வந்து ஒண்ணுக்கு ஒரு 2 மொபைல் வந்து வச்சுக்கலாம். லைட்னிங் சார்ஜரு, அப்புறம் யூஎஸ்பி எல்லாம் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். மழை தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உள்ள போகாது. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டவுட்டா கேட்டேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ல உள்ள வச்சுட்டு அப்புறம் தண்ணி கிண்ணி உள்ள ஒழுகி போச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும்ல, அது வந்து கிடையாது. அதுக்கப்புறம் சீட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 780 mm வந்து சீட் ஹைட்டு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 mm. ஸோ ஷார்ட்டர் ரைட்ஸ்க்கும் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் சிட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு கம்ஃபர்டபுளான சிட்டிங் பொசிஷன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி விசிபிலிட்டி நல்லா இருக்கு. நம்ம இப்படி எட்டி பார்க்கணும், பின்னாடி போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கு. அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு, அலுமினியம் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 117 kgs வந்து இதோடைய வெயிட் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோவா தெரியல, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருமே வந்து ஈஸியாக எடுத்து ஓட்டலாம். மெயினாக சிட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு ஓட்டும் போது கொஞ்சம் அந்த வெயிட் தெரியாது, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸு, அதாவது 42 லிட்டர் பூட் ஸ்பேஸ். இந்த மாதிரி நான் 42 லிட்டர் இந்த மாதிரி ஸ்கூட்டரில் நான் வந்து பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ், நீங்களே வந்து பாருங்க, வாங்க வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு அது என்னது போர் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இடம், 42 லிட்டரு. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா பாருங்க, இதில் வந்து இன்னொரு பேட்டரியே வச்சுக்கலாம் போல, பெரிய பேட்டரியா. இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸு பார்க்க ஒரு குட்டி குழந்தை உள்ள உட்காந்துக்கும்ல, அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட்டிங் வந்துடும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இது வந்து போர்ட்டபிள் சார்ஜர் தான், பேட்டரி தான். பட் உங்களால் முடியலன்னா நம்ம இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ சார்ஜிங் வந்து 5 amps இங்கே சாக்கெட்டிங் வந்துடும். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸோ வண்டியோடைய பேட்டரி. ஓகே, இப்போ வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் பேட்டரி தான். ஸோ இப்படி தான் இதை ரிமூவ் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா லிவ்காட் 2.3 kilowatt பேட்டரி, 500 watts. ஸோ அதுக்கான எங்கள் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துடும், 500 watts. ஸோ பேட்டரி வந்து 2.3 kilowatt 500 watts பேட்டரி. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதோட ப்ளக் எடுத்துட்டு, ஆக்சுவலாக இதான் மேட்ரு, இதான் ஹார்ட் ஆஃப் தி பைக்குன்னு சொல்லுவோம்ல.
ஸோ இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு ரீடிங்லாம் காட்டுது பாருங்க, எவ்வளோ பேட்டரி இருக்கு, பேக்கப் இருக்கு, எவ்வளோ இருக்கு அப்படின்றது ரீடிங் காட்டுது. இங்கே பெர்சன்டேஜ் இருக்கு இப்போ, லைட் எரியுதா? ஓகே. ஸோ இதை வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேட்டரி. ஆமாம். ஸோ இந்த பேட்டரி தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 91 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 2.3 கிலோவாட் பேட்டரி, லிப் கார்டு. ஓகேவா? ஸோ இதை வந்து வெளியில் எடுத்து நம்ம வெளில போயிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ போர்ட்டபிள் அப்படிங்கிறதுனால திருப்பி உள்ளே வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு போல். உள்ளே வச்சாச்சு. ஸோ இது ஏறி எடுத்து இறக்குறதுக்கே வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் போல். திருப்பி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதோடைய டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு, அதாவது ஃபாஸ்ட் மோடில் 67 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோடைய டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்றாங்க கம்பெனிஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு காஸ்ட் கட்டிங் அது மாதிரி ப்ரைஸிங் வந்து குறைக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து IP60 ரேட்டிங் கொடுத்துருக்காங்களாம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 300 mm வாட்டர் வரைக்கும் வண்டியில், அதாவது நீங்கள் தண்ணியில் ஓட்டிட்டு போகலாமா. ஸோ 300 mmனா வந்து இந்த வீல் முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ 300 mm வாட்டரில் நீங்கள் ஓட்டிட்டு போகலாம் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு வண்டியோட அட்டாச் ஆகிற ஒரு கிராஷ் கார்டு மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, என்னடா இவன் பாசிட்டிவாகவே சொல்கிறான், எதுவுமே நெகட்டிவாக கிடையாதுன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள். ஹேண்டில் பார்க்கு கீழே ஒரு கேப்பு, அப்புறம் இந்த பேனல்ஸ்க்குலாம் அங்கங்கே கேப்ஸ் இருக்குது. அந்த கேப்ஸ் தான் வந்து எனக்கு கொஞ்சம் அநாயகமாக இருக்குது. மற்றபடி எனக்கு இந்த பிரச்சனையும் தெரியல. ஓட்டி பார்த்தா இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓட்டி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் ஈகோ மோடில் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த ஜர்க் இல்லாமல் வந்து ஒரு ஈவி அப்படியே மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஈவிலையும் ஜர்க் ஆகும். அது ஜர்க் ஆன் ஆஃப்னு ஆகும். அப்படி ஆகலை. ஸோ எஸ், இப்போ போகலாம். ஓகே. ஸோ ஈகோ மோடில் வச்சு அழுத்தி பார்ப்போம். 20 கிலோமீட்டர்ஸ் ஈகோ மோடு. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி அந்த மோட்டரோட ஃபீல் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணும்போது தெரியுது. லைக் இன்ஜினோடைய ஃபீல் எப்படி தெரியுமோ, அந்த மோட்டர் வந்து சுத்துறது அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து டக்குன்னு ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் வண்டி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு. ஸோ ஈகோ மோடில் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஈகோ மோடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஈகோ மோடில் ஸ்பீடு போகுது. ஸோ இண்டிகேட்டர்ஸ்க்கு சவுண்ட் இருக்கு. ஓகே, நார்மல் மோடில் அந்த பஞ்சு செம்மையா இருக்கு. ஸோ பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஓகே டீசெண்டாக இருக்கு. லெஃப்ட் பிரேக்கு ட்ரம் தான் டீசெண்டாக இருக்கு. ஃப்ரண்ட் பிரேக்கு ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃப்ரண்ட் பிரேக் ஆனால் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இல்லை. லெஃப்ட் பிரேக் ஓகே நல்லா செம்மையாகுது. பட் நம்ம வழக்கமாக லெஃப்ட் பிடிச்சி லெஃப்ட் ரைட்டும் சேர்ந்து தான் நம்ம இதில் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து நார்மல் மோடில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் வந்து க்ரூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ரோடு தான். நார்மலாக வந்து பள்ளமேடு தான் எதுவும் இல்லை. இதில் வந்து அந்த சஸ்பென்ஷன் ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் ஷார்ப்பர் சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மோர் ஆஃப் கம்ஃபர்டபுளை தாண்டி வந்து ஒரு ஷார்ப்பர் சைடில் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். கொஞ்சம் கட்டு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து அந்த சின்ன பம்ப்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அப்புறம் அந்த மோட்டரோட சவுண்ட் அப்படிங்கிறது லைட்டாக நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. சவுண்டில் அதை என்ன சொல்கிறது, அந்த மோட்டர் சுற்றுறதுங்கிறது வண்டியில் வந்து ஃபீல் ஆகுது. நார்மல் வண்டியில் வந்து வைப்ரேஷன் எப்படி இருக்குமோ அது மாதிரி. பட் வைப்ரேஷன்லாம் சுத்தமாக எங்கேயுமே கிடையாது. எந்த மோட்லையுமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் மோட். ஸோ ஃபாஸ்ட் மோடில் போட்டுடலாம், வண்டி எப்படி போகுதுன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஃபாஸ்ட் மோட்லாம் அவங்க சொன்ன மாதிரி 50 வந்து ரொம்ப ஈஸியாக ஏறுது. இப்போ வந்து மெயினாக நான் எதை யோசித்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம
சஸ்பென்ஷன் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்குமோ, ஒரு ஆக்டிவா மாதிரி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் சஸ்பென்ஷன் வந்து ஒரு பக்கா ஒரு டியூக் மாதிரி, டியூக்குன்ற பாருங்க, பக்கா டியோ மாதிரி இருக்கு. அது டயரோட ஃபீல் வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது நீங்கள் லாங்கர் டிரைவ்ஸை விட சிட்டிக்குள்ளே ஷார்ட்டர் ரைட்ஸ்க்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெயிட் கம்மியாக இருக்குன்றதுலாம் டிராஃபிக்னா வந்து உங்களுக்கு பெருசாக பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது இருட்டா இல்லை, ஸோ அந்த லைட்டோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியல. ஓகே ஓகே இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் வச்சு ஓட்டி பார்த்தேன். அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 50 போக வேண்டிய இடத்துல வந்து ஒரு 47 அந்த மாதிரி போகுது. ரொம்ப ஹெவியா பின்னாடி உட்காந்து வெயிட் வச்சு நம்ம ஓட்டினாலும் அப்படிதான் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது ஃபாஸ்ட் மோட்ல. ஸோ இந்த வண்டியோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து உங்களுக்கு 98,000 ரூபாய்க்கு வந்து இந்த வண்டி வந்து கிடைக்குது. ஸோ இந்த வண்டியை பத்தி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஈவி கிடையாது, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஈவி அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் ஈவி மார்க்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியை எலக்ட்ரிக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் நான் என்ன பாசிட்டிவா சொல்லணும்னா லிப்கார்டோடைய பேட்டரி அதை பத்தி நமக்கு தெரியும். ஸோ இந்தியாவில் அந்த பேட்டரி பிராண்ட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு, ஸோ அவங்க கிரியேட் பண்ண அந்த பேட்டரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஒரு ரிலையபிலிட்டியை நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வண்டியை நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ண அப்படின்னா இங்க சென்னையில ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு, வேளச்சேரியில இருக்கு. ஸோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் இந்த வண்டியை பத்தி என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.